அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு கிராமத்துல சந்தை. ஒரு அம்மாவும் அவருடைய 5 வயது மகனும் அந்த சந்தையில போய்கிட்டே இருக்காங்க. அந்த சந்தையில போகும்பொழுது அந்த குழந்தைக்கு அந்த சந்தையில பார்ப்பது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதே நேரத்துல எல்லாத்தையுமே அந்த குழந்தை கேட்கிறான். அங்க ஒரு குல்லாய் விற்கிற கடை வழியா போகிற நேரத்துல மம்மி மம்மி எனக்கு அந்த குல்லாய் வேணும்னு கேட்கிறான். அம்மா சொல்றாங்க அப்புறம் வாங்கி தரவா அப்படின்னு அந்த பக்கம் கூட்டு போறாங்க. தூரம் கடந்த உடனே ஒரு பஞ்சு மிட்டாய் இருக்கிற ஒரு கடை, கலர் கலரா இருக்கிற அந்த பஞ்சு மிட்டாயை பார்த்து மம்மி மம்மி அந்த பஞ்சு மிட்டாய் வேணும்னு அந்த குழந்தை கேட்கிறான். அந்த அம்மா சொல்றாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு மறுபடியும் கடந்து போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய ராட்டினம், அதுல நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்து அடம் பிடிக்கிறான் குழந்தை, எனக்கு இந்த ராட்டினம் வேணும் அப்படின்னு. அம்மா இரு கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு அப்படி அழைத்து செல்லக்குள்ள அந்த மகனுடைய மனசுல ஒரே கோபம். என்ன எது கேட்டாலும் நமக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்களே அப்படி என்று அந்த ராட்டினத்துல மதி வாங்கி அம்மாவுடைய கையை விட்டுடுறான். சிறிது நேரத்துல அம்மா ஒரு பக்கமும் பையன் ஒரு பக்கமும் தொலைந்து விடுகிறார்கள். அம்மாவை காண உடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறான். அங்கிருந்த ஒரு பெண் போலீசார் இந்த குழந்தையை அழைத்து சென்று, பேர் என்னப்பா, உங்க அம்மா எங்க, உங்க அப்பா எங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற நேரத்துல அம்மா அம்மான்னு அழுகுறான ஒழிஞ்சு எந்த வித குறிப்பும் தர மாட்டேங்கிறான். சார், அழுவியை நிறுத்துவதற்காக அந்த பெண் போலீஸ் என்ன பண்றாங்க, அங்கிருந்து ஒரு கேப் கொண்டு வந்து அவன் தலையில மாட்டி, இந்த கேப் வச்சுக்கிறியா, கொஞ்ச நேரம் அழாதாரு, எனக்கு கேப்லாம் வேணான்னு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறான். சிறிது நேரத்துல அந்த பெண் போலீஸ் இந்த குழந்தையினுடைய அழுவியை நிறுத்துவதற்காக அங்கு விற்று கொண்டிருந்த பஞ்சு மிட்டாயை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அதையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு அம்மா தான் வேணும் அப்படின்ட்டு அழுகிறான். சரி எங்க வா, இந்த ராட்டினத்துல உன்னை ஏத்தி விடுறேன், கொஞ்சம் அமைதியாரு, உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ற நேரத்திலயும் ராட்டினமும் வேணாம், எங்க அம்மா தான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அழுது அடம் பிடிக்கிறான். கடைசியில எப்படியோ தேடி பிடித்து அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்க அம்மாவை கொண்டு வந்த உடனே குழந்தை ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி மம்மி மம்மின்னு கதறி அழுது அம்மாவுடைய அந்த அரவணைப்புல உண்மையாகவே மன நிம்மதி அடைந்தானா. அன்பு மிக்கவர்களே, இந்த உலகத்துல நாமும் அப்படித்தான் சின்ன குழந்தையை போல பஞ்சு மிட்டாய் வேணும், ஐஸ் வேணும், ராட்டினம் வேணும் என்று இந்த உலகத்துல பணம், பொருள், செல்வம் இவற்றுக்காக அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல ஒரே தேவையாக இருப்பது அல்லது நம்முடைய உள்ளத்தை முற்றிலுமாக நிறைக்க வல்லது இறை பிரசன்னம் மட்டுமே. உலக போக்கான வாழ்வை நிறுத்திவிட்டு இறைவனை உள்ளத்தில் நிறுத்துவோம், என்னாலும் மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.